ஆர்கே, இன்றைக்கு இரண்டு விதமான விஷயங்களும் இருக்கின்றன. திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணின்னு பேசுவதற்கு. அதிமுகவில் வேட்பாளர் பட்டியல் இப்போ அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் மற்ற கூட்டணி கட்சிகளுடைய வேட்பாளர்களும் வந்திருக்கிறார்கள். என்னெல்லாம் பார்க்குறீங்க, உங்களுடைய முதல் கட்ட பார்வை? எனக்கு முதல் பட்டியலில் இல்லாத முக்கியமான 2-3 பேர்கள் இருக்கிறது. அதுல எனக்கு முக்கியமாக தோன்றது உடுமலை ராதாகிருஷ்ணன், அதே மாதிரி பொள்ளாச்சி ஜெயராமன். இது 2 பேருமே இந்த பட்டியலில் வந்துட்டாங்கிறது மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயமா இருக்கிறது. அப்போ கொஞ்சம் இழுத்து பிடிச்சா கூட மறுபடியும் அந்த பழைய பெயர்களுக்கு ஓல்டு நேம்ஸுக்கு தான் எடப்பாடி சென்றிருக்கிறார், டெஸ்டட் நேம்ஸுக்கு தான் சென்றிருக்கிறார் என்று மிக தெளிவாக தெரிகிறது. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னும் சென்னையில பட்டியலை வெளியாகவில்லையே, நம்மளுடைய நண்பர்கள் நிறைய பேருக்கு இளைஞர்கள் நிறைய பேருக்கு வாய்ப்பு வர வேண்டுமே, இது எனக்கு பெரிய ஒரு டென்ஷனாக இருக்கிறது. இப்போ கூட நிறைய அது ஒரு வியூகமா இருக்குமோ? சென்னை ஏற்கனவே திமுக வெற்றி பெற்றிருக்கக்கூடிய இடமா இருக்கிறதுனால அதுக்கேற்ற வகையில் வியூகம் வகுக்கிறாரா? யார் வேட்பாளர்னு தெரிஞ்சு வெளியிடுவாரா, இல்லை அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்ல, என்னை பொறுத்தவரை இங்க டிமாண்ட் நிறைய இருக்கிறது, பஞ்சாயத்து நிறைய இருக்கிறது, அதுவும் பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. மயிலாப்பூர் விட்டு கொடுத்ததுலயே இதுவரை அதிமுக விட்டு கொடுக்காத இடம். அதிமுகவும் திமுகவும் மயிலாப்பூர், டி நகர் இந்த மாதிரி இடங்களை அதாவது ட்ரெடிஷனல் ஒரு கல்ச்சரல் கேபிட்டல், ஒரு கமர்ஷியல் கேபிட்டல், இந்த மாதிரி இடங்களை விட்டு கொடுக்க மாட்டார்கள். ஆனால் அது விட்டு கொடுத்ததுலேயே கட்சிக்குள்ளாலே சில சலசலப்புகள் இருக்கிறது. அப்படி இருந்தால் கூட என்னை பொறுத்தளவு இங்கே இன்னும் அவர்களால் டிசைட் பண்ண முடியவில்லை என்றுதான் நினைக்கிறேன். இதை தாண்டி இன்னொரு அதிமுக இருக்கின்ற ஒரு பெரிய ஒரு அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி என்னவென்றால், இவங்க கொடுத்த லிஸ்ட்டை அப்படியே பாஜக அக்செப்ட் பண்ணிருச்சு. அது இவர்கள் எதிர்பார்க்கவில்லை என்று நான் கருதுகிறேன். அதனால கூட இருக்கலாம், சென்னையை பொறுத்தவரை 3-4 தொகுதிகள் அது பாஜகவுக்கு போகும் என்று அவர்கள் கருதி இருக்கலாம். பார்த்தால் அங்க டெல்லியில் இருக்கிற பஞ்சாயத்துல இங்க இருக்கின்ற வேலைகள் கவனிக்க முடியவில்லை. அதை தாண்டி எடப்பாடி பழனிசாமி மேல இருக்கிற கான்பிடன்ஸ் அமித்ஷாவுக்கு எடப்பாடி பழனிசாமி மேல இருக்கிற கான்பிடன்ஸ் மிக தெளிவாக தெரிகிறது. அது அண்ணாமலை எவ்வளவு கத்தினாலும் சரி, கதறினாலும் சரி, வாக்களிக்கின்றவர்கள் அண்ணாமலை அண்ணாமலை சொல்லி அழுதாலும் சரி, இதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது என்ற அளவுக்கு அண்ணாமலையை தள்ளி விட்டு கொண்டு ஒரு விஷயத்தை செய்திருக்கிறார்கள். அதாவது தன்னுடைய பாஜகவில் இருக்கின்ற வாக்காளர்கள், அண்ணாமலைக்கின்ற ஒரு கூட்டம் இருக்கிறது நமக்கு அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம். நானே பல முறை பேசியிருக்கிறேன். அண்ணாமலை இருந்ததுனால்தான் இவ்வளவு பாஜக வளர்ந்ததும் நான் பேசியிருக்கிறேன். அப்படி இருந்தும் கூட இன்னைக்கு அந்த அண்ணாமலையை தூக்கி போட்டு ஒரு விஷயத்தை செய்திருக்கிறார்கள். அண்ணாமலைக்கு கண்டெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த கான்ஸ்டிட்யூன்சிஸ் இல்லை என்று நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது அதிமுகவை பொறுத்தவரையான. அண்ணாமலை களத்திலே வரலையே, அவர் போட்டியிட விரும்பவில்லை என்று தலைமைக்கு கடிதம் எழுதியதான் செய்தி. அதுக்கு பிறகு அவருக்கான விருப்பம் இல்லைன்னு ஒதுங்கிட்டாரு. இப்போ நீங்க புதிதாக ஒரு கூட்டணி உருவாக்கி அதுக்கான இடத்துக்கு போறாங்க. வழக்கமா ஆர்கேக்கு டெல்லி தகவல்கள் அல்லது டெல்லிக்கு வெளியில இருந்தும் தகவல்கள் வரும். இன்னைக்கு அப்படி எதுவும் தகவல் வரலையா? சில பல கருத்துக்களை திரு அமித்ஷா சொன்னதாலாம் தகவல் இருந்துச்சு இந்த இதுக்கு பிறகு. இல்ல, என்னை பொறுத்தவரை அமித்ஷாவுக்கு ஃபுல் கான்பிடன்ஸ் இருக்குன்னு. அதாவது எடப்பாடி பழனிசாமி மிக தெளிவாக அங்க சொன்ன ஒரு விஷயம், நீங்க புதுச்சேரியில் என்ன வேணா பண்ணீங்க, நாங்க தமிழ்நாட்டுல சொல்ற விஷயங்களை மட்டும் நீங்க கேட்டுக்கொள்ளுங்கள். இதுல அதிமுகவுக்கு ஒரு பெரும் பேரிழப்பு பாண்டிச்சேரியில் நிகழ்ந்திருக்கிறது. அதை நாம் மறந்துவிட முடியாது. அதாவது நேற்று ஆரம்பித்த ஒரு கட்சி, அந்த கட்சியில நேற்றும் கிடையாது, 3 மாசம் முன்னாடி ஆரம்பிச்சது எல்ஜேகே என்ற ஒரு கட்சி. அந்த கட்சிக்கு ஒரு தலைவராம அந்த தலைவருக்கு கொடுக்கின்ற அதே சீட்ஸ் தான், 2 சீட்டுகள் தான் இன்னைக்கு அதிமுகவுக்கு கொடுத்திருக்கிறார்கள். எது ஆட்சியில் இருந்த 2 முறை ஆட்சியில் இருந்த எம்ஜிஆர் காலத்துல இருந்து எம்ஜிஆர் ஆட்சிக்கு கொண்டு வந்த, அதாவது தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே புதுச்சேரியில் ஆட்சிக்கு வந்துருச்சு. அப்படி இருக்கின்ற ஒரு கட்சி இன்னைக்கு 2 சீட்டு கொடுக்குறாங்க. அதே 2 சீட்டு எல்ஜேகேக்கும் கொடுக்குறாங்க. நேத்து ஒரு செல்வந்தருடைய கட்சி, அந்த கட்சியை சார்ந்த ஒரு நபருக்கு அதாவது அந்த குடும்பத்தை சார்ந்த ஒரு நபருக்கு எடப்பாடி பழனிசாமி இங்க சீட்டு கொடுக்குறாரு. அப்ப இது எல்லாம் லீமாராஸ்க்கும் சீட் கொடுக்குறாரு. அப்ப ஒரு குடும்பத்திலிருந்து 3 பேர் 3 கட்சிகளில் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆர்கே, நான் ஒரு விஷயம் குறிப்பிடுறேன். நீங்க சொல்றது சரிதான். ஒரு புள்ளியில எல்லாத்தையும் கோக்க விரும்புறீங்க. ஆனா இந்த ஒரு புள்ளியில கோக்க முடியாத பல அரசியல் நகர்வுகள் தமிழ்நாட்டில் பல முறை பார்த்துருக்கிறோம். நீங்கள் இன்றைக்கும் கூட ஒரு வேட்பாளர் அவர் அறிவிச்சிருக்கிறாரு. அவங்க அண்ணன் மகாராஜன், திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர். 2021 அண்ணனும் தம்பியும் எதிரில் போட்டிட்டாங்க. திமுக வேட்பாளர், அதிமுக வேட்பாளர். இன்றைக்கும் அதிமுக வேட்பாளர் திமுகவில் யாருன்னு சொல்ல போகிறாங்க. அப்போ அதனால அரசியல் வேறு, அண்ணன் தம்பி வேறுங்கிறது தான் தமிழ்நாட்டு நிலைமை. ஆனால் லீமா ரோஸ் அவர்கள் ஏற்கனவே அதிமுகவுக்கு வந்துட்டாங்க. அதிமுகவோட வேட்பாளர் தான் லீமா ரோஸ். நம்ம அதையும் இதையும் ஒன்றா பார்க்க முடியுமா? அது எப்படி பார்க்க முடியாம இருக்கும்? அதாவது பையன் 3 மாசம் முன்னாடி தான் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறான். கட்சி ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு இல்ல சார், அவருக்கு ஒரு வெயிட்டேஜ் இல்லைன்னா பிஜேபி மாதிரி ஒரு கட்சி அந்த கூட்டணிகளை கொண்டு வருமா?
இல்ல நான் அதுக்கு ஒரு எதிர்வினையாக இன்னொரு கேள்வி கேட்கிறேன். இவர்னால் வந்து அந்த என்டையர் தேர்தலை வந்து நடத்துறதுக்கு இவர் வந்து பைனான்சியல் இது கமிட்மெண்ட் இவர் முழுசா கொடுத்திருந்தாருன்னா ஏன் ஏற்கக்கூடாது பாஜக, ஏன் ஏற்கக்கூடாது அதிமுக? அப்ப என்னை பொறுத்தவரை வந்து இது பாஜக செய்த ஒரு மிக பிழையாகத்தான் நான் பார்க்கிறேன். அதாவது மச் ரைடட் பர்சன், இதை விட ரைடே பண்ண முடியாதுங்க. பாஜக ரைட் பண்ணிருக்கு, காங்கிரஸ் ரைட் பண்ணிருக்கு, டிவிஎஸ்சி ரைட் பண்ணிருக்கு, இருக்கிறவங்க பூரா வந்து சாண்டியாகோ மார்ட்டின் போயிருக்கான். அந்த ஃபேமிலி இருந்து இன்னைக்கு 3 பேர் வந்து கண்டெஸ்ட் பண்றாங்க. ஒருத்தர் அப்கோர்ஸ் சம்பந்தின்னு வச்சுக்கலாம், மாப்பிள்ளைன்னு வச்சுக்கலாம். அப்போ 3 கட்சியும் தாவேக்கா எந்த முகத்தோட அப்படி பார்த்தா முதல்ல அரசியலுக்குள்ள வந்தவர் அவர் தான் சார். அவரை வந்து நீங்க அப்படியே சைடுல நகர்த்திக்கிறீங்க, மத்த 2 பேரையும் நேரடியா கொண்டு வந்தா என்ன அர்த்தம்? இல்ல நான் அதான் கேக்குறேன். அதாவது ஆமா, திமுகவுக்கு வந்தாரு, ஆனா எங்கேயுமே கண்டெஸ்ட் பண்ணவில்லை. அந்த அளவுக்கு நம்ம ஒத்துக்கொள்ளலாம். என்றால் பல செல்வந்தர்களும் வந்து கட்சிகளினுடைய தூதர்களாக இல்லை என்றால் கட்சிகளுக்கு ஹெல்ப் பண்ண நபர்களாக பல இடங்கள் இருப்பாரா, மாற்று கருத்துல விஜய் மலையால இருந்து எல்லாரும் அப்படித்தான் இருந்தாங்க. அதுல ஒன்றும் யாருக்கும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் எப்போ அவர்கள் களம் காண்கிறார்களோ, எப்போ அவர்கள் வந்து ஒரு கட்சியினுடைய பொறுப்புக்கு வந்து அந்த கட்சியில் வந்து கண்டெஸ்ட் பண்ண விரும்புகிறார்களோ, அப்பதான் இது பிரச்சனையாக மாறுகிறது. அப்ப செல்வந்தருக்காக மட்டும்தான் அந்த கட்சிகள் நடத்துகின்றார் அந்த கேள்வி இருக்கிறது. அதை கடந்து அன்னைய பட்டியல்ல பெருமளவுக்கு சிட்டிங் எம்எல்ஏஸ்ல ஒரு 44 பேருக்கு இது வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போல ஏற்கனவே 2021 களம் கண்டவர்கள் பெருமளவு அவர்களுக்கே திரும்ப வாய்ப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. புதுமுகங்களும் ஒரு 45 பேர் இருக்காங்கனாலும் இதை எப்படி பாக்குறீங்க? இந்த பேலன்ஸ் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க அதிமுகவுடைய? என்னை பொறுத்தவரை எடப்பாடி நீங்க எதிர்பார்த்து வராத நண்பர்கள் பேர் ஏதாவது இருக்கா, இல்ல எதிர்பார்க்கவே இல்லை அவங்க பேர் வரல அப்படின்னு இருக்கா என்று தெரிகிறது. அதாவது அவரை பொறுத்தவரை அவருக்கு விசுவாசமாக இருக்கின்ற நபர்களுக்கு அனைவருக்கும் கொடுத்திருக்கிறாங்க. அதை தாண்டி அடுத்த கட்டமாக தான் ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல வந்து 23 பேரை பாத்தீங்கன்னா முழுக்க வந்து எடப்பாடி தான் தலைவர் என்று ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு கம்ப்ளீட் அந்த செட்டப். அதன் பிறகு வந்து இப்போ மறுபடியும் எக்ஸாமின் பண்ணி இன்னொரு குரூப் கொடுத்துக்கிறாரு. அவர்கள் அந்த 23 பேருக்கு அளவுக்கு மவுசு கிடையாது, பட் இருந்தாலும் எடப்பாடியினுடைய விசுவாசிகளாக அழைக்கப்படுகிறார்கள். அப்போ முழுக்க விசுவாசத்தினுடைய பேர்ல கொடுக்கிற இடமே தவிர நிச்சயமாக இதுல வேற கன்சிடரேஷன்ஸ் இருக்கதாக எனக்கு தெரியவில்லை. சரி, முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கலாம். குபேந்திரன், நீங்க எப்படி பாக்குறீங்க? முதல்ல அதிமுக பட்டியல் பார்த்தலாம், அதுக்கு பிறகு திமுகவும் பேசிடலாம். உங்களுடைய தலைப்பு வந்து என்ன கொடுத்துருக்கீங்கன்னா, தொகுதி முதல் வேட்பாளர் பட்டியல் வரை யார் வந்து சிறப்பாக செயல்பட்டாங்க, வெற்றி கணக்கு திமுக அணியா அதிமுக அணியா, யாருடையது வெற்றி கணக்கு, வெற்றி கணக்குன்னு கேட்டிருக்கீங்க. அது வந்து எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு சொன்னீங்கன்னா, கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி கட்சிகள் நின்றால் தோற்றுவிடும் அப்படின்னு பயந்து போய் அந்த தோற்கக்கூடிய தொகுதிகளை திமுக அதில் நின்று வெற்றி பெற்றது. உதாரணத்துக்கு அண்ணாமலை எதிர்த்து அங்கே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கோயம்புத்தூரில் நின்று இருந்தாங்கன்னா கண்டிப்பாக சிக்கலாக இருந்திருக்கும். அந்த இடத்துல திமுக நின்று வெற்றி பெற்றிருக்கிறது. திருச்சி வந்து ஒரு காங்கிரஸ் தொகுதி, அந்த இடத்துல மதிமுக கேட்கிறது, உடனே மதிமுக நிற்க வைத்து பெரும் பஞ்சாயத்துக்கு பிறகு வெற்றி பெற வைக்கிறார்கள். அந்த தொகுதிக்கு வந்து சிட்டிங் எம்பியாக இருக்கிற கடலூர், மயிலாடுதுறையெல்லாம் வந்து காங்கிரஸ் ஒதுக்கி இப்படி சிட்டிங் எம்பி தொகுதியே வந்து கூட்டணி கட்சி கொடுக்குறாங்க.